நேத்து ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆர்டர் பண்ணிருக்கலாம், நிறைய வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏங்க சாப்பாடு பத்தாம போனதா பிரச்சனை, மீந்து போனா ஒரு பிரச்சனையும் இல்ல. ரோட்ல போடலாம், இல்ல தெருல இருக்க நாய்க்கு போடலாம். அக்கா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் போயிட்டு வரேன். சுதா, நேத்து கொஞ்சம் நிறைய சாப்பாடு மிந்துச்சு, நீ வீட்டுக்கு எடுத்துன்னு போறியா? ஏய், நீ எல்லாம் இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கவே மாட்ட. நீ பாக்ஸ்ல போட்டு எடுத்துன்னு போ, நாளைக்கு வரும்போது பாக்ஸ கொண்டு வந்துரு. இல்ல வேணாக்கா. எதுக்கு வேணான்னு சொல்ற? அவரு வீட்ல இல்ல, அதான். அவர் இல்லன்னா என்ன, உன் பையன் இருக்கான்ல, அவனுக்கு எடுத்துன்னு போய் கொடு, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடி நான் இவ்ளோ சொல்றேன், நீ வேணான்ற? நீ எல்லாம் உன் லைஃப்ல அவ்வளவு பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுருக்கவே மாட்டேன். நான் ஃப்ரீயா தரேன்ற. இந்த ஃபுட்டோட ரேட் எவ்வளவு தெரியுமா? 2000 ரூபாய். சரிங்கக்கா, நான் எடுத்துட்டு போறேன். ஒரு நிமிஷம் நில்லு. என்ன உன் முகத்துல ஒரு சந்தோஷத்தையே காணும்? ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியா? ஏன் இப்படி பண்ற நீ? மன்னிச்சிருங்கக்கா, ரொம்ப தேங்க்ஸ். இருந்தாலும் நீ சுதாவை இவ்ளோ ரூடா பேசியிருக்க கூடாது. அப்படி என்னங்க அவளுக்கு? நான் சாப்பாடு எடுத்துன்னு போக சொன்னா என்கிட்டயும் ஆட்டிடியூட் காட்டுறா. நான் சொன்னது கரெக்ட் தான், அவளுக்கு தான் புரிஞ்சுக்க தெரியல. சுதா நில்லு. ஏன் வேலைக்கு வரதில்ல நீ? கொஞ்சம் உடம்பு சரியில்லைக்கா. உடம்பு சரியில்லையா? ஆமா, கையில என்ன பை? என் பையனுக்கு பர்த்டே, அதான் வாங்கிட்டு போறேன். நீ எல்லாம் இந்த ஹோட்டல்ல போய் சாப்பாடு வாங்குறியா? இந்த ஹோட்டல்ல சாப்பாடோட விலை 2000 ரூபாய். என் பையனுக்கு இந்த கடை பிரியாணினா ரொம்ப பிடிக்கும், அதான். அன்னைக்கு நானும் உனக்கு இததான் கொடுத்தேன், வேணான்னு சொன்னேன். அன்னைக்கு நீங்க குப்பையில போடலான்னு வச்சிருந்ததை எனக்கு சாப்பிட கொடுத்தீங்க, எப்படிக்கா நான் வாங்குவேன்? அதனால என்னடி? அக்கா, நாங்க கஷ்டப்படுறவங்க தான், அதுக்குன்னு பிச்சை எடுக்கிறவங்க கிடையாது. எங்களை மாதிரி ஆளுங்களால தினமும் இந்த மாதிரி ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட முடியாதுதான். ஆனா ஆசைப்பட்டா நாங்களும் ஒரு நாளாவது வாங்கி சாப்பிடுவோம்க்கா. என்னடி எங்கிட்ட ரொம்ப திமிரா பேசுற? உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் இதான்க்கா பிரச்சனை. நீங்க சொல்றதெல்லாம் நாங்க அப்படியே கேட்கணும், இல்லன்னா எங்களை மட்டம் தட்ட வேண்டியது. அக்கா, இந்த உலகத்துல எல்லாரும் ஒண்ணுதான். உங்ககிட்ட காசு நிறைய இருக்குன்றதுக்காக நீங்க பெரிய ஆளுங்களும் கிடையாது, எங்க கிட்ட காசு கம்மியா இருக்குன்றதுக்காக நாங்க சின்ன ஆளுங்களும் கிடையாது. எல்லாரையும் சமமா பார்க்க பாருங்க. என்கிட்ட பண்ண மாதிரி இனிமே இதுக்கு அப்புறம் யார்கிட்டயும் பண்ணாம இருங்க. வேலைக்கெல்லாம் கேட்டு வீட்டு பக்கம் வந்துடாதடி.